ஒண்ணு இருக்குது. நம் நம்ம வந்து நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகாம நம்ம ஓனா கிரியேட் பண்ணி, நம்ம ஓனா பிசினஸ் பண்ணி, நம்ம சொந்தமா முன்னேற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் வந்து யோசிச்சு பிளான் பண்ணி போயிட்டுருப்போம். எல்லா நேரங்களும், எல்லா தொழில்களும் எல்லா நேரம் சக்சஸ் அடையாதில்ல. ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு ஒரு நேரங்களும், காலங்களும் கொண்டு தானே நாம அடைய முடியும். மெயின் எதிரியே வீட்ல தான் போல. அவைங்க தான், "ஐயோ! உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன சாதிக்க முடியும்?" அப்படின்னு மெயின் எதிரியே வீட்டிலே இருக்கிறாய்ங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்த பண்ணுவோம்? நம்ம என்னத்த சாதிக்க முடியும்? அதாவது சொல்றாய்ங்க, "தெரிஞ்ச தொழில விட்டுட்டு எதுக்கு நீ போன?" அப்படிங்கிறாய்ங்க. அப்ப தெரிஞ்ச தொழிலுங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் நீ வந்து முதல்ல என்ன பண்ணியிருப்ப? தெரிஞ்ச தொழில்ங்கிறது நீ எப்படி தெரிஞ்சிருப்ப? ஒரு இடத்துல போயோ, ஒரு இடத்துல கத்துக்கிட்டா தானே நீ தெரிஞ்ச தொழில் ஆக முடியும். அப்போ வந்து தெரிஞ்ச தொழில் விட்டுட்டு எதுக்கு அதெல்லாம் தொழில சேர்த்து நம்ம எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு கேட்கும்போது என்ன தெரிஞ்ச தொழில விட்டோம்னு கேட்டா தெரியாத தொழில் தொட்டோம்னு கேட்டாங்க. இதை வந்து எப்போ தோல்வி அடையணுமோ அப்போ சொல்றது, "ஏய் நான் 1000 பிசினஸ் பண்ற போறேன்டா, நான் என்னவா பண்ணிட்டு போறேன், நான் எப்படியே நான் வந்து நான் தோல்விட்டு போறேன், அடுத்த கட்ட நான் நடவு எடுப்பேன், ஏன்னா நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன், ஒரு தொழில் பண்ணி நான் ஒரு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. நான் வந்து அடுத்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பேன், எனக்கு வந்து பயம் கிடையாது எனக்கும்." அதனால நீங்க என்ன சாதிக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல, எப்ப பேச்சை கேட்காம தொழில் போட்டோம். வயசு இருக்குது என்ன, 26 வயசுக்குள்ள என்னத்த சாதிச்சு என்ன பண்ண போறோம்? 50 வயசு வரைக்கும் ஃபெயிலியர் அவங்க தப்பே கிடையாது. முடிவா வந்திருக்கிறேன், எல்லாமே ஃபெயிலியர், அவங்க கூட தவவே கிடையாது, எதுவுமே தேவையில்ல. நம்ம என்ன, நீ என்ன நினைக்கிறேன், என்ன ஆசைப்பட்ட அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். நான் ஓட போறேன், எவ்வளவுமே வேணாம், ஓடுற முடிவாயிடுச்சு, எவ்வளவு தூரமா ஓடிதான் பார்த்தலாம்.